ஆனால் என்ன அது ரொம்ப ஹேங் ஆகுது என் ஃபோனுக்கு பிகேஎக்ஸ்டி. ஏன்னா 496 MB போட்டு அவனோட போட்டு எல்லாம் உங்களுக்காக தான். இந்த டப்பா ஃபோனில் நான் உங்களுக்காக இப்போ போட்டு டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்காக நான் இது போட்டேன். அப்போனா எனக்காக நீங்கள் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தோட பெல் ஐக்கான் பக்கத்துலையும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் தயவு செய்து ஆன் பண்ணி விடவும். அப்போனா தான் நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னும் இன்ட்ரோவை இன்னும் ஆரம்பிக்கிறேன். அதனால் இந்த மாலை இந்த சப்பி மூஞ்சைய மாலை எடுக்கணும். இதுதான் நல்லா இருக்குது இந்த பயலுக்கு. இது நல்லா இருக்கா? இது என்ன எவ்வளோ கேவலமாக இருக்குது. அப்பாவி மூஞ்சி மாதிரியே இருக்காண்டா. வேணாண்டா. இது எப்போ இந்த ஏன்ல ஒரு தடவை தான் நம்மளால் வைக்க முடியும். கோவமானவன் நம்மளாம் சிடு மூஞ்சி ஃப்ரெண்ட்ஸ். அப்பா அம்மா கிடையாது. இப்போ அந்த இந்த ஹேரு ப்ளூ கலர் ஹேரு இந்த சட்டை நல்லா இருக்கு. இது இதான் எனக்கு தெரிஞ்சு பிடிச்சிருக்கு எனக்கு. அடுத்து பேண்ட்டு, இந்த பேண்ட்டா இந்த பேண்ட் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் ஷூ வருங்காலெல்லாம் தலைவன் போக மாட்டான். இந்த ஷூ நல்லா இருக்கு. இப்போ ஒரு இட்டு போன கண்ணாடி இது நல்லா இருக்கு. இது புத்தக புழு மாதிரி இருக்கான். இவனோட பேர் என்னன்னு கேட்குறாங்க. இவனோட பேர் என்னன்னா நம்ம பேர் தான், கூல் பாஸ். பேரை சொல்ல பறந்துட்டேன். நான் வந்து கூல் பாஸ். உண்மையான பேர் வேறு. அதை நான் நம்மளோட 50வது வீடியோட 50வது சப்ஸ்கிரைபரில் நான் என் பேரை சொல்லுவேன். அப்புறம் நம்மளோட கேப் விட முடியாதா? கூல் பாஸ் நம்மளோட பேர். பிளேயர்ஸ் கெஸ்ட்டு. அப்புறம் கெஸ்ட்டு கொடுத்துட்டேன். ரெஜிஸ்டர் பேர் ஆடுறாங்க மண்டப்பைய. நம்மளாதானா இவ்வளோ கேவலமாக இருக்கு. ஓகே, எங்கடா இருக்கு என்னடா வீட கதவு போட்டு இருக்கு. ஏமாத்திட்டாங்களானே. வீடு எங்கடா? இப்போ இதுக்குள்ள போனா லோடிங்க. என்னடா இது இப்படி கொலை பண்ணுறாங்க? இது எப்போ வர லோடிங் வந்துச்சு. இப்போ இதுக்குள்ளே கொடுத்து நம்ம தான் வீட்டை டெவலப் பண்ணணும். நான் தான் பார்க்குறவங்க வந்து பார்ப்பாங்க. என்னடா பார்த்துருக்கு 5000 ரூபா கொடுக்குறீங்க. இதை விட நல்ல சோஃபானா இந்த இது ஒன்று. நான் என் பெட்ரூமில் ஒன்று வச்சுக்க போகிறேன். பைக் என்னடா இவ்வளோ காசு குறைஞ்சிச்சு எனக்கு. நெக்ஸ்ட்டு எலக்ட்ரானிக்ஸில் என்னென்ன இருக்குது? நான் எனக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்க போகிறேன். இதை எடுத்து நான் இங்கே இப்படி வைக்க போகிறேன். டன் 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 டன். இப்போ மறுபடியும் எடுத்து இங்கே வைக்க போகிறேன். கக்கூஸ்ரா. ஓகே. இப்படியே போனால் காசெல்லாம் கரைஞ்சிடும். இப்போ போய் பார்ப்போம். நீங்கள் வேற என்னடா எங்கேயோ போய் சொல்லுது. என்ன இது? என்ன கருமத்திரா போட்டுக்கிட்டு இருக்கீங்க? வெளியே வந்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த கேமு. ஒரு 10 நிமிஷம் போடுவேன். இதுதான் காமிக்குது. என்ன காமிக்குது? இதை கிளிக் பண்ண போட்டுக்கிட்டு இங்கே தான் நான் கம்ப்யூட்டர் வச்சேன். இந்த இருக்கு கம்ப்யூட்டர் இல்லையா? இந்த சேரில் உட்காரும். வந்து என்னடா என்னடா பண்ணுற? சோடா குட்டி அடிச்சிருவேன். சோப்லாம் இப்போ எந்திரா.
டேய் படுத்து தூங்குடா. தூங்கு. என்னது? ஓ சைக்கிள் எல்லாம் வாங்கணும், நம்மகிட்ட காசு இல்லை. சரி இப்போ நான் அடுத்தவன் வீட்டை போய் சுற்றி பார்க்க போகிறேன். ஏன்டா உன் வீட்டுக்கு அவனை வரமாட்டானான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது நான் ஒன்றும் பொறுப்பாக முடியாது. வீட்டில் பாருங்கள் கக்கூசு கூட ஒழுங்கா இல்லை. பாத்ரூம் ஐட்டம்ஸ் எனக்கு நான் ஒரு கக்கூஸ் வாங்கணும். குழந்தைங்க போகிறதில்ல. இந்த எலக்ட்ரானிக் வாங்குறேன். என்னடா காணோம் அதை? இங்கே வச்சிடுறேன். அடுத்து டாய்லெட் பேப்பர் எங்கே இருக்குது? இந்த எங்கடா ஆட்டா ஏதாவது ஒன்று காணாம போயிட்டு. அப்போ கொண்டு போக முடியுமா? நான் வேற ஐயோ நினச்சேன்டா. லெவல் டப்பா என்னடா வந்து எதுல லெவல் டப்பு என்னமோ கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு எனக்கும் தெரியல. இன்னும் என்னென்னமோ நிறையா இருக்குது. இதான் நம்ம மனுஷன். நான் கொடுத்தோம்னா நம்ம மறுபடியும் வாங்கிக்கலாம். ஆனால் எனக்கு இவனைத்தான் பிடிச்சிருக்கு. இது சோறுலே இருக்காண்டா சொத்து பல. எவன்டா அது கதவை தட்டுறான்? எவன்டா அது? ஆரப்பலுங்களா வெளியே வாங்கடா. புரியலாம் இருக்கான். ஒரு லைக் அதிகமானே போட்டு வச்சிருப்பான். இப்பெல்லாம் இருப்பான் என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர். அவங்களே லைக்கை போட்டு வச்சுருப்பாங்க. கேட்டா எங்களுக்கு லைக் போட்டாங்க. ஓ உனக்கு என்ன புறாமையோ அப்படிங்க. என்னடா என் வீடு அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்கான். என் வீட்டில் நல்லா தான் ஓடுது. என் வீட்டில் இதை கேவலமாக என்னமோ ஓடிட்டுருக்கு. இவனை பாருங்கள் எப்படி காப்பி வச்சுருக்கேன். சரி வெளியிலே போயிட்டு வந்துடும். பொறுப்பே அவ்வளோதான். ப்ளஸ் பண்ணிட்டேன். என் வீட்டு உணர்வு வரமாட்டேன். டேய் அடுத்த வீட்டில் வந்து படுத்துட்டு இருக்க வாடா. வீட்டில் சோறு திங்கிறதுக்கு என்னமா இருக்கா? சோறு திங்கிறதுக்கு இவன் டீ தண்ணியாக தான் இருக்கு. எல்லார் வீட்லேயும் தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. இவன் வீடும் நல்லா இல்லை. யாரா நீங்கள் கொண்டு மாட்டுட்டு? டேய் இங்கே வேறு அதை காமிச்சு எடுப்பேன். ஏதோ பெரிய சிட்டி ஹால் மாதிரி இருக்குது. நான் இங்கே போய் என்னன்னு பார்த்துக்கிறேன். வாட் ஹென்ஸ் இவன் ஏதோ வீடு போல இருக்கு. இங்கே ப்ளே கிரவுண்டா? கிரிக்கெட் எதாவது விளாட்றாங்கன்னா என்ன? ஓ நம்மளே மேலே கூப்பிட்டு போயிருமா? அங்கே நான் செல்ஃபி அடிக்க போகிறேன். ஓடு எப்படி என்ன மாசாக இருக்குண்ணா. ஷேர் ஆன் ஃபீடு கொடுத்துறேன். more apps. Game creator. Games. ரொம்ப நேரமாக நானும் ஏதோ மேலேயே போயிட்டுருக்க மாதிரியே இருக்கு. மேலே தான் வந்துட்டேன்டா. விழுந்துருப்பேன் இப்போ. ஜம்பு இவன் வேற ஓட்டேன். ஜம்பு அதான் ஏதோ காட்டுச்சு. நெய்பர்ஹுட்டா? என்னோட அம்மா ஐயோ தண்ணிக்குள்ளே விழுந்துட்டேன். என்னோட அவ்வளோ ஆழமாக இருக்கு இந்த இடம். வாங்க உள்ளீச்சல் அடிச்சுட்டு போவோம். எப்படி மேலே போகிறது? எனக்கு மேலே போக தெரியலை.
என்னங்க வித்தியாசமாக சவுண்டு வருது? டேய் என்ன தர கொடுத்து வச்சிருக்கேன் நான்? இது பெட்ஸா? நான் இதில் தான் பெட்டு வாங்கலான்னு இருக்கேன். நல்லது. இந்த இந்த அண்ணன் கடையில் போய் கேட்போம். என்னாச்சு எதை பெட்டு வச்சுருக்கீங்களா? டேய் சோப்பா இப்போ பெட்டு இருக்காடா அவன்கிட்ட? அறப்பேல அந்த இருக்கே ஷாப்பிங் மால், இதில் கண்டிப்பாக பெட்டு இருக்கும். இங்கே வேறு சோப்லாய் மாதிரியே இவ்வளோ ஸ்லோவாக போய்ட்டுருக்கான். இல்லை பில்த்தி அடிச்சா ஒரு பெரிய இவர் ஷாருக்கான்னு நினைப்பேன் மனசில். ஆனால் அவனும் ஒரு ஸ்டாச்சு. ஏன்டா வெக்கமா இல்லையாடா? சரி நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கோம். நான் நேரில் இப்படி தான் இருப்பேன். ஏதாவது ஒரு இடத்துக்கு போனால் தான். ஐயோ இவ்வளோ நேரம் ஆக்குறேன். வந்துட்டேன். ஷாப்பிங் மால் நல்லா இருக்கே. இங்கே தாண்டா நான் தேடி இந்த பெட்டு. என்னடா அளவுக்குட்டிலாம் போட்டு வச்சுருக்கீங்க? நான் இதுலேருந்து ஒரு பெட்டு வாங்கணும். இந்த பெட்டை வர போலீஸ் டாக். லெவல் 3 தான் அன்லாக் பண்ணுங்க. எவ்வளோ இருப்பா? என்னடா ரியல் காசு கேட்குறாங்க இதெல்லாம்? நான் மேலே போகிறேன். இன்னும் கட்டலாம் அது. பீஸா ஸ்பாட்டா? சரி நம்மளும் ஒரு பீஸா ஆகும். அண்ணாச்சி பீஸா இருக்கா? நீ இந்த பிஸா பிச்சாண்டியில் வரவன் தானே? எங்கே? டேய் அவனே தானடா நீ? அண்ணே ஒரு கை பீஸ் கொடுத்தேன் நம்மளுக்கு ஓசியா. அதை எடுத்து நான் ஆட்டேஸ் போட்டேன். ஐயோ துரத்துறானே அந்த இல்லை கமிஷும். நம்ம இதுக்கிட்ட நின்று நம்மளை ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம். நம்ம தான் இங்கே முதல்ல வந்து பார்த்தவங்க. நீ திருப்பா இங்கே நின்று கரெக்டாக வந்துச்சு. எப்படி என்னது இது? எக்ஸ்பை குயிக் மார்ட். ஆனால் எங்கள் வீட்டில் புக் பைஸ் ஒரு குயிக்கு சும்மா குதிரா ஐயோ என்னடா ஏன்னுட்டா கொடுத்துருவோம். அல்லா வேலை குலோப்ஸ். சரி நான் போகிறேன். இந்த இடத்துல ஒன்றுமே இல்லைப்பா சொல்கிற மாதிரி. அங்கே என்னன்னா 10வது லெவலுக்கு போனால் தான் தருவேன். இங்கே என்னன்னா 3வது லெவலுக்கு போனால் தான். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க மனசில்? அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஒருத்தனையும் மண்ணாகலாம் ஆயிரும். வெளியே போகிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகுது. ஒன்றும் இல்லை, சின்ன ஒரு இது. இங்கே ஏதோ ட்ரெயினெல்லாம் இருக்கும்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். இதான் அந்த ட்ரெயினா? என்ன பக்கம் ட்ரெயின் மாதிரி இல்லையா? இதை கொடுக்கணுமா? என்ன கொடுத்தவனா மணி இன்னொரு வயசு. இங்கே தான் சைக்கிள்லாம் வைக்குமா? ஹலோ சிட்டிசன் ஆஃப் PXAT, how are you? Tired of walking every day? Did you know that around here we have vehicles of range from skateboards to spaceships? How about starting simple? இவன் எல்லாமே வச்சுருக்கானா? நம்மளுக்கு ஓசியாக ஸ்கேட் போர்டு வேறு கொடுத்துருக்கான். நம்ம இந்த பைக்கு வாங்க கேட்டுப்போம். அண்ணன் இந்த பைக் உனக்கு ஓசியாக அஞ்சு விட்டான். இப்போ நான் ஸ்கேட் போர்டு எடுத்துகிட்டு இன்னைக்கு இந்த ஆட்டத்தில் நவருங்கடா ஒருத்தர் கூட வந்துடாதீங்கடா. ஐயா வீடு இது மேலேயோ ஏறிட்டே என்னடா பூட்டிக்கிறது வேற போக மாட்டேங்காது மேலே. ஸ்கேட் போர்டுக்கு நான் ஃப்ரீயாக ஒரு ஸ்கேட் போர்டு தரேன் அப்படின்னா இந்த வெஹிக்கிள் அப்படின்னா நான் நடந்தே போய்க்கிறேன். இந்த சைக்கிள் கொடுப்பாங்களாம். சைக்கிள் வச்சு நான் என்ன செய்யறது?
போவேற மாட்டேங்க ஸ்டெக் ஆகிட்டானே என்ன நம்ம ஸ்கேட் போர்ட்லேயே போயிடுவோம் இல்லைன்னா குண்டை கமுண்டை கையிலே போயிடுவேன் ஒட்டு இதை வேற கொடுக்க சொல்றேன் நம்ம அந்த மிஷினை தான் முடிக்கணும் இப்போ நம்ம வந்து ஸ்கூலுக்கு போகணுமா படிக்கையா இல்லை வேற மேலே போக மாட்டேங்கான் ஏய் பாதையே போடாமல் முடிச்சிருக்கான் என் ஸ்கூல் இங்கிட்டு இருக்கா பாதை இங்கே தான் நம்மளை வர சொல்லிச்சு இது இல்லை ஐயோ என்னடா இதை கண்ட்ரோல் பண்ண வர முடியல போங்கடா இங்கே கீழே போக வேண்டாம் ஏய் என்னடா இது நான் இப்போ நடந்தே போகிறேன் நடந்து போகும்போதே நல்லா தான் போட்டேன் இப்போ அந்த கண்ட்ரோல் இல்லை இதான் நம்ம போனோம் நான் வந்து போனோன்னே ஒருத்தனை அடிச்சு இறங்கி இந்த ஸ்கூலில் டிசி ஆக்கிட்டு போல என் பேரை மாற்றிக்கிறேன் ஃபோன் அடிக்கலாம் சூப்பராக இங்கே கண்ணாடி போட்டவனை தான் அங்கே இருக்கேன் அது இல்லாமல் யாரும் பிஎக்ஸ்டி என் வாய்ப்பில் பிஎக்ஸ்டி இந்த வருது பிஎக்ஸ்டி விளாண்டிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அவன் வீட்டு பேர் என்னன்னு சொல்லுங்கள் பாருங்க ஒவ்வொரு லாக்கெல்லாம் திறந்து பார்ப்போம் டேய் எதடா உள்ள வச்சிருக்கீங்க சை அவளுக்கு புஸ்தகம் கிடைச்சிருக்கு திங்கிற இடத்துல பாரு எவ்வளோ பேர் இருக்காங்க ஸ்கூலுக்கு ஓசி சாப்பாடு பசிச்சு கேமே ஆடுறாங்க அந்த வாத்தியாரான்னு இதான் நம்ம லாஸ்ட் டிஸ்க் படிப்போம் என்ன இங்கே புஸ்தகம் எனக்கு போய் எந்த ஸ்டிக்கரை கொடுத்துருக்காங்கன்னு ஒவ்வொருத்தர் எதையாவது திறந்து இது எதோ சூனியக்காரலாகு ஏன் வச்சிருக்கான் கியூபிக்ஸ் எவ்வளோ எடுத்தாலும் புக்காக தான்டா இருக்கு அட்டே அண்ணனோட பாட்டு அடுத்தது நடா பாட்டு இது சரி வாங்க நம்ம வரைவோம் இது பண்ண முடியாதா அடிப்போம் கண்ணாடி போட்டிருக்காங்க அடுறாட்டே அடிக்க முடியாதா நம்மளுக்குன்னு ஒரு பெண்டு வந்துட்டா விட்டுறாமோ நம்ம எதுவுமே இடம் உட்காந்துருக்கோம் நீ எவன்டா உட்காந்துச்சுனா வாடா ஸ்கூல்லாம் உனக்கு கிடையாது கிளம்பு வீட்டுக்கு
விசிட் த பெட் ஷாப் அண்ட் டாக் தோங்கினாராம். இப்போ நம்ம பெட் ஷாப்புக்கு போய் நம்ம ஓனர்கிட்ட பேசி மூக்க மூடை வச்சு நம்ம ஒரு பெட் ஷாப் ஆரம்பிக்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படிலாம் கிடையாது. சார்ஜ் வேறு கம்மியாக இருக்குன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நான் வீடியோ போடுவேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீடியோ முடிச்சிடலாம். பார்ட் 1 லாஸ்ட்டு பண்ணிட்டோம். இப்போ நான் பெட் ஷாப்புக்கு எங்கடா போவேன்? வழி தெரியாது எனக்கு. இந்த இருக்கு பாதகம். என்னோட ஆயுதம், ஒரே ஆயுதம் ஸ்கேட் போர்ட் என்ன வர வச்சிடும். என் ஃபோனில் அது ரொம்ப ஹேங் ஆகுது ஃப்ரெண்ட். நான் ஆல்ரெடி இன்னொரு சேனல் வச்சுருந்தேன். சேனல் பேர் FTFன்னு வச்சுருந்தேன். ஆனால் அது என்ன கோளாறுபடி ஆகி போச்சுன்னா அதே மாதிரி இன்னொருத்தவங்க வச்சுருந்தாங்க. அதான் நம்ம மறுபடியும் பேரை மாற்றி கூல் பாஸ் வச்சிட்டேன் பேர். ஓகே, எதுக்கடா அதை கொடுக்க சொல்கிறீங்க? இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் மிஷன் இருக்கு. இவன் கிட்ட தான் உள்ளே போய் பேசணுமா? என்னடா கதவி இத்தினோண்டியா வச்சிருக்க? என்னடா உள்ளே போக முடியல? போயிட்டான். இவன் தான் இந்த பாட்டு தலைனா. இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, நான் வந்து ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், அதாவது பெட்டு பாட். இதை ஒரு சீக்கிரமாக இது வந்து ஒரு குழந்தையா மாறும் அப்படின்னு சொன்னால் ஐயோ என்னமோ ஆயிடுச்சு. நல்லா தானே ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆமாம் ஆரம்பிச்சிட்டாங்கடா. ஸ்டக் ஆயிடுச்சு. என்னடா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டக் ஆயிடுச்சு. வந்துருச்சு. எதுக்கு ஸ்டக் ஆச்சு, எதுக்கு வந்துச்சு? பாட்டு மட்டும் கேட்கல. இப்போ நான் ஒரு சைக்கிள் வாங்கிட்டேன். 3 லைஃப் ஸ்டைல் ஐட்டம்ஸ். அவங்க என்ன காசு தராங்க? சைக்கிள் தான் ஓடுறேன். குட்டி சைக்கிளாக இருக்கும்னு நினச்சி இவ்வளோ பெரிய சைக்கிள் இருக்கு. என்ன சொல்றேன்னு கேட்காதீங்க. என்ன சொன்னேன்னு மீட் யுவர் பெட்டா. இது வழியா கூட கீழே போய்க்கிறாமா? காலே வலிக்குது, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டு இருக்கேன். நானும் போயிட்டே இருக்கேன். எவ்வளோ நேரம் வந்துச்சு? என் வீட்டுக்கு பாருது இல்லையே. ஐயோ பிரான்ச் வீரமானோம். வீர காணோம். தான் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவிலே வருப்பான். போகிற நேரத்தில் போக முடியாது. ஏன்னா போனால் வர முடியாது. பைக்கில் ஹோட்டல் இதான் நம்மளோட தான். கக்கூஸ் நான் ஒரு மாதிரி கட்டியிருப்பேன். இது நம்மளோடது இல்லை, இன்னொருத்த வீடுது வச்சுக்கலாம். இது வீடு எங்கே இருக்கணும்?
இங்கிட்டே இருக்கா மீட்டியோர் பெட்டா? நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இவன் தானா? இவன் தான் நம்ம பெட்டு. பாட்டு மாதிரி இருக்கும். இவன் ஒரு பூனையா? சரி, நம்ம கூல் பாஸ் வீட்டுக்குள்ள போவோம். இவன் எதுக்கு அப்போதான் என் பின்னாடியே வரான்னு தெரில. பாருங்களேன், நானே கக்கூசை மாற்றி கட்டிட்டேன்னு பாடாப்படுத்திட்டு இருக்கேன். அது இந்த கக்கூஸ் ரொம்ப காஸ்ட்லி. வாங்க இப்போ வெளியே போய் நான் வந்து சைக்கிளோட போகிறேன். வாடப்பட்டு தலையா